நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், கூட கூட பேசிட்டே இருக்கீங்க. அவன் சொல்றதுதான் சரி. இங்க எல்லாமே தப்பு. எல்லா இடத்துலயும் கரப்ஷன். எங்க நான் இது வரைக்கும் எதுக்காகவும் யாருக்கிட்டையும் 5 பைசா கொடுத்தது இல்லைன்னு யாரையாவது சொல்லுங்க பாப்போம். கொடுக்கணும். கொடுத்தாதான் உங்களால ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ண முடியும். இல்லன்னா நோண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. கோயிலுக்கு போனா கூட தட்டுல 5 ரூபாய் போட்டாதான் முகத்தை பார்த்து விபூதி கொடுக்கறாங்க. சாமி கும்பிடுறதுக்கே குறைஞ்சபட்சம் 5 ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஐ வாண்ட் டு எக்ஸ்போஸ் கரப்ஷன் ஒருத்தன் கிளம்பினா 2004ல குஜராத்ல இருந்து வெறும் 40,000 ரூபாய் கொடுத்தான். என்ன ஏதுன்னு படிச்சு பார்க்காம மேஜிஸ்ட்ரேட் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. 2 பேருக்கு அகேன்ஸ்ட் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கினா. அந்த 2 பேர் யாருன்னு தெரியுமா? தென் பிரசிடென்ட் மிஸ்டர் அப்துல் கலாம் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மிஸ்டர் காரி. நாடே பதறிச்சு. மறுநாளே ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாங்க. இது மட்டுமா, நம்மளோட முன்னாள் பிரதமர் நரசிம்மராவுக்கு அவர் உயிரோட இருக்கும் போதே ஒருத்தன் டெத் சர்டிபிகேட் வாங்கிட்டான் 2002ல. இன்னும் எவ்வளவோ இருக்கு பாஸ். போலி ஐஏஎஸ், போலி ஐபிஎஸ், போலி டாக்டர், போலி வக்கீல்னு போலி ஹஸ்பண்ட், போலி ஒய்ஃப் வரைக்கும் வந்துட்டோம். தெருவுல போற எவ்வளவு ஒருத்தைய காமிச்சு இவதான் என் ஒய்ஃப் டைவர்ஸ் வாங்கினவெல்லாம் இருக்கான். நம்ம நாட்டுல